வெல்கம் டு தமிழ்நாடு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். சர்க்கரை போட்டால் கிறிஸ்பியாக ஒரு பரோட்டா. அதில் ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணோடனே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம சர்க்கரையும் உப்பையும் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையில் ஃபஸ்ட்டு பரட்டிக்கலாம். அப்புறம் அதில் எண்ணெய், கீ, பட்டர் இது மூணில் எது வேணாலும் ஊற்றலாம். நான் எண்ணெய் ஊற்றுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பரோட்டாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பால் ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் தரும். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையலாம். கோதுமை மாவு மாதிரி இல்லாமல் மைதா மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஒரேடியாக ஊற்றினா தண்ணி மாதிரி ஆயிரும். நல்லா இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக கரெக்டான பதத்தில் பிணைஞ்சிட்டேன். நல்லா ஃபிங்கர் நல்லா உள்ளே போகுது பாருங்கள். இப்போ பிணைஞ்சோடனே நம்ம இதை எண்ணெய் ஊற்றி 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் பரவுற மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 hours கழித்து எடுத்து நல்லா ஊறி இருக்கும் எண்ணெயில். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா முன்னாடியே பிணைஞ்சு வச்சதுனால. நம்ம நைட்டு சாப்பிட்ணுன்னா மத்தியானமே பிணைஞ்சு வச்சா தான் நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. காலையில் சாப்பிட்ணுன்னா சீக்கிரமாக 4 மணிக்கே பிணைஞ்சு வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறின மாவை இந்த மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டை போட்டு எடுத்து எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இதை ஒரு 2 hours ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா 2 hours ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நெவட்ட ஆரம்பிக்கலாம். பன் பரோட்டாக்கு ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ப்ளைனாக நெவட்டிக்கோங்க. பெருசாக நெவட்டிடுங்க. இப்போ நெவட்டினோடனே மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு மடிக்கிற மாதிரி 2 சைடும் மடிச்சிருங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோல்டிங்க்கு நடுவுலையும் எண்ணெய் தடவுங்க. அப்போ தான் நம்ம சுடும் போது நல்லா ப்ளஃபியாக வரும். எண்ணெய் தடவிட்டு நம்ம ஃபிங்கரை உள்ளே வச்சு ஃபிங்கரை சுற்றிக்கலாம். ஃபிங்கர் வச்ச கேப்பில் கையை விட்டு அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், வேல் போட்டு வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஏற்கனவே 2 மணி நேரம் ஊற வச்சு திருப்பி உருண்டை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நெவட்டும் போது எல்லா இடத்துலையும் எண்ணெய் வச்சு நல்லா நெவட்டி ரோல் பண்ணி சுடுறதுக்கு ரெடியாக ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. 1/2 hour ஊறினோடனே வச்சு நெவட்டாமல் கையிலையே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கையிலையே அழுத்தி ரவுண்டாக்கி நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நெவட்டினா நம்ம நார்மல் பரோட்டா மாதிரி ஆயிரும்.
நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி சுடலாம். இங்கே பாருங்க நல்லா ப்ரௌன் கலரில் வருது. எல்லா சைடும் ஈவனாக வேகிற மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. நம்மளுடைய பன் பரோட்டா ரெடி. நான் இந்த பன் பரோட்டாவுக்கு காம்பினேஷனாக ஆட்டுக்கால் பாயா செஞ்சுருக்கேன். நம்மளுடைய பன் பரோட்டா ரெடி வித்